இன்று நான் மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் நாம் கற்ற கல்வி நமக்கு மிகப்பெரிய பலத்தை தருகிறது. நான் சாதாரணமாக சொல்வதுண்டு, நான் தெலுங்கானா ஆளுநர் ஆனவுடன் இந்த விமர்சனம் செய்பவர்கள் எப்பொழுதுமே முன்னால் வருவார்கள். இந்தியாவிலேயே இளைய வயது ஆளுநர் நான் தான். உடனே வந்தார்கள், இவங்க சீஃப் மினிஸ்டர், ஏன்னா சில நேரம் சீஃப் மினிஸ்டர் ஆகி வயசாகி அப்புறமா தான் ஆளுநர் ஆறாங்க. உடனே சில பேர் விமர்சனம் செய்தார்கள். இவர்கள் என்ன, இப்பொழுது தெலுங்கானா என்பது அப்பொழுதுதான் பிறந்த குழந்தை. என்னென்றால் தெலுங்கானா இப்பொழுதுதான் இருக்கிறதுலே நம்மளது கடைசியாக பிறந்த குழந்தை. தெலுங்கானா இப்பொழுதுதான் பிறந்த குழந்தை. இந்த குழந்தையை இந்த அனுபவம் இல்லாத இந்த ஆளுநர் எப்படி கையாள்வார் என்று விமர்சனம் எழுதினார்கள். நான் சொன்னேன், இந்த ஆளுநர் சாதாரண ஆளுநர் அல்ல, கல்வி கற்றவர். கல்வியும் சாதாரண கல்வி அல்ல, டாக்டருக்கு படித்து மகப்பேறு மருத்துவத்திற்காக படித்தவர். அதனால் மகப்பேறு மருத்துவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை கையாள தெரியும். அதனால் தெலுங்கானா பிறந்த குழந்தை, அதனால் நான் கற்ற கல்வி எனக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் தான் எவ்வளவோ சவால்கள் வந்த பிறகும் எனக்கு ஒரு வருத்தம் தமிழ்நாட்டில் உள்ள சில ஊடகங்கள் மீதும் சில பேர் மீதும் உண்டு, எல்லார் மேலேயும் சொல்லலை. தெலுங்கானாவில் அன்றைய முதலமைச்சருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது இந்த ஆளுநர். ஆனால் இங்கே தான் தெலுங்கானாவிலிருந்து விரட்டிட்டாங்க, பாண்டிச்சேரியிலிருந்து நீ போல. இல்லை, அன்று தெலுங்கானா முதலமைச்சர் நேற்று கூட என்னிடம் கேட்டார்கள், சில பேர் தேநீர் விருந்திற்கு வரவில்லையே, புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறார்களே என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், தெலுங்கானாவில் இப்படித்தான் ஒருவர் 3 ஆண்டு காலமாக புறக்கணித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இன்று ராஜ்பவனுக்கே வர முடியாத அளவிற்கு மக்கள் செய்து விட்டார்கள். அதனால் அதிகாரம் எப்பொழுதும் நம் கையில் இருக்கும். நம்ம யாருமே எதுவுமே தடுக்க முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதிகாரம் அரசியல்வாதிகளிடம் இல்லை, உங்களிடம் இருக்கிறது, மக்களிடம் இருக்கிறது, வாக்குச்சீட்டாக இருக்கிறது. அதனால்தான் இந்த நிகழ்விற்கே நாம் வாக்குரிமையை பயன்படுத்துவோம் என்று ஒரு நல்ல கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள் என்ற வகையில் நான் இவர்களை பாராட்டுகிறேன். யாருக்கு வேண்டுமானால் ஓட்டு போடுங்கள், ஓட்டு போடுங்கள். நேற்று கூட நான் பேசினேன், சர்வாதிகாரத்திற்கு ஜனநாயகத்தில் இடமில்லை, அன்பிற்குத்தான் ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது. அப்போ உடனே சொன்னார்கள், உடனே எனது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் புதுவையில் துணைநிலை ஆளுநராக உடனே செல்ல வேண்டி இருக்கிறது, நீங்கள் உடனே அங்கே செல்லுங்கள் என்று சொன்னார்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்னால். உடனே அதே விமர்சகர்கள் வெளியே வந்தார்கள், சொன்னார்கள், ஓகே, ஒரு மாநிலத்தை சமாளிச்சிட்டாங்க, இன்னொரு மாநிலத்தை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று சொன்னவுடன் நான் சொன்னேன், நான் கற்ற கல்வி எனக்கு துணையாக இருக்கிறது. மகப்பேறு மருத்துவர் என்பவர் ஒரு குழந்தை பிறந்தாலும் கையாள முடியும், இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் கையாள முடியும். அதனால் நான் சிறப்பாக நிர்வாகம் செய்வேன் என்று சொன்னேன். இன்று வரை அதை நிர்வாகத்தை செய்து வருகிறேன். இதற்கெல்லாம் அடிப்படை எது என்றால், நான் ஏற்கனவே அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்கள் சொன்னதை போல நான் சார்ந்திருந்த இயக்கம், ஆனால் அதற்கு முன்னாலேயே பொது வாழ்வையில் எனக்கு பலத்தை கொடுத்தது எது என்றால், பெருந்தலைவர் காமராஜர் வீட்டிற்கு வெளியே குழந்தையாக காத்து கிடந்ததுதான். எங்க அப்பா சொல்லுவாங்க, மகளே இதை வந்துடுறேன், ஒரு ஃபீட் வச்சிருப்பாங்க, நான் முன் சீட்டில் உட்காந்துருப்பேன், மகளே இது 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், தலைவரை பார்த்துட்டுன்னு போவாங்க. அப்போ ஏசிலாம் காருக்குள்ளே கிடையாது, உள்ளே போவாங்க தலைவரை பார்க்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். நான் அந்த வேர்த்து விறுவிறுத்து அந்த காருக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பேன். அப்படியே தலைவர் வீட்டை வெறிச்சு பார்த்துட்டு உள்ளே உட்கார்ந்துருப்பேன். அப்போ தான் நான் நினைப்பதுண்டு, ஒருவேளை அந்த தலைவனின் வீட்டிற்கு வெளியே காத்து கிடந்தது தான் எனக்கு பலத்தை ஏற்படுத்தி இன்று நான் அரசியல் கட்சி தலைவராக ஆளுநராக நிற்பதற்கு எனக்கு மிகப்பெரிய பலத்தை தந்தது என்று நான் நினைத்துக் கொள்வேன். ஏனென்றால் காமராஜர் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.